1வது அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் செத்தும் போல தெய்வம் அல்ல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆமென். உயிர்த்தெழுந்து யாருக்கும் தெரியாமல் போகவில்லை. ஆமென். 40 நாள் பூமியில இருந்து உயிரோடு இருக்கிறதை சீசர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் தெளிவாய் வேற சொல்ல பாருங்க. உறவோட வாசிப்பாங்க. பாடுபட்ட பின்பு எவ்வளவு 40 நாள் அளவு அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றோம். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக எத்தனை நாள் இருந்து 40 நாள். பாருங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 3 முதல் வாசிக்க பார்க்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அல்லேலூயா. அதாவது நல்லா புரிந்து கொள்ளும். உயிர்த்தெழுந்தார் என்பது அல்லேலூயா கண்மூடித்தனமா சொல்லவில்லை. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்து தாம் உயிரோடு இருப்பதை எத்தனை நாள் இருந்தார்? 40 நாள் சீசர்கள் மத்தியில் மற்ற ஜனங்கள் மத்தியில் அவன் நடமாடி அல்லேலூயா உயிரோடு இருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது. மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அல்லேலூயா என்று சொன்ன ஆண்டவர் உயிரோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கடந்து சென்றவராக. இதனால் தான் நம்ம ஆண்டவர் உண்மையான தேவன். இதனால் தான் கர்த்தருடைய வேதம் தேவனுடைய வார்த்தை நிறைந்த வேதம். இதனால் தான் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசு உயிரோடு இருந்தார். ஆமென். அவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளும் மரித்தால் உயிரோடு எழுந்தது போல் மரிக்காமல் இருந்தால் மறுரூபமாக்கப்படும். நம்ம ஒரு கதை கட்டுக்கதையை என்ன செய்வதை பின்பற்ற பேதுரு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாம் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. தேவ பிள்ளை நீ கிறிஸ்துவை சேவிக்கிறாய் என்றால் அல்லேலூயா என்ன எதை கும்பிடல கட்டுக்கதை யாரோ சொன்னாங்க யாரோ எழுதி வச்சாங்க அல்ல. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருப்பது நான் சாட்சி. ஏன் நான் சாட்சி? அல்லேலூயா. என் பாவத்தை இயேசு மன்னித்தார். ஆமென். எனக்கு புதிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். புதிய ஒரு இருதயத்தை எனக்கு இயேசு கொடுத்தார். மட்டுமல்ல நான் பரலோகத்துக்கு போகிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை என்னைய வேணும்? ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளையை நாம் யாருமே கட்டுக்கதை நிச்சயமில்லை பின்பற்றவில்லை. அதற்கு நம்ம இந்த இன்மைக்காக உலக காரியத்திற்காக ஆண்டவரின் வாரம்
அது முதுகுவலி நல்லாகணும், தலைவலி நல்லாகணும், வயிற்று நல்லாகணும், அது வேணும், இது வேணும், சூனியம் மாறணும், பிசாசிலிருந்து விடுதலை வேணும். இதுக்காக அல்ல, அதற்கு நிறைய இடம் இருக்கு. ஹல்லேலூயா. நாம் உண்மையான தெய்வத்தை சேவிக்கிறோம். இந்த தேவன் ஒருவரே ஒரு நம்முடைய பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். இந்த தேவன் ஒருவரே ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளவர். இந்த தேவன் ஒருவரே பரலோக வாழ்வை கொடுக்க வல்லமை உள்ளவர். வேற யாராலையும் நம் தந்திரமான கதைகளை பின்பற்றலாம் அல்ல. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் அவருடைய மகிமையையும் வருகையையும் உங்களுக்கு என்ன செய்யறோம்? அல்லேலூயா. ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. ஆமென். ஆமென். வசனம் இவருடைய நேசகுமாரன் இவருக்கு பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அல்லேலூயா. சரி, அது அப்படிங்க. இங்க நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனம் 1:14 நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஃபர்ஸ்ட் யாரு? கேவான பேதுருவை குறிப்பது. கேபாவுக்கும் 12 சீசர்களுக்கு தரிசனமானார். 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அல்லேலூயா. இதுக்கு மேல சாட்சி வேணுமா? தேவையில்லை. அதுமா சொல்லுங்க, தேவையில்லை. அப்ப அன்று அவர்களுக்கு தரிசனமானா அவர்கள் அதை இங்கு வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்று அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது நம்முடைய மனசாட்சி சாட்சி. ஒவ்வொரு சாட்சிகளா இருக்கிறோம். இந்த சுவிசேஷம் ஜீவனுள்ள சுவிசேஷமா இருக்கிறது. இயேசுவின் சுவிசேஷம் ஒரு குடிகாரனை மாற்றும் சுவிசேஷம். இயேசுவின் சுவிசேஷம் ஒரு கொலைகாரனை மாற்றும் சுவிசேஷம். இயேசுவின் சுவிசேஷம் ஒரு விபச்சாரக்காரனை மனமாற்றம் கொடுக்கிற ஒரு சுவிசேஷம். இயேசுவின் சுவிசேஷம் பாவத்துக்கு விடுதலை கொடுக்கிற சுவிசேஷம். இயேசுவின் சுவிசேஷம் பரலோக வாழ்வை குறித்த நம்பிக்கை கொடுக்கிற சுவிசேஷம். ஹல்லேலூயா. இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி இயேசுவை சேவிக்கிறவர்கள் நம்ம எல்லாம் சாதாரணமானவங்க. ஹல்லேலூயா. பெரிய பலகாரங்களா இயேசுவை சேவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் வைத்தார். ஹல்லேலூயா. எங்க ஓடினாலும் கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நாம ஒரு நாள் பாதை தெரியாத ஆட்டை போல ஹல்லேலூயா மனம் போல வாழ்ந்தோம். ஆமென். ஆமென். அன்பே 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 ஆருயிரோரவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் கண்டே நாளை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அண்ணா என்னை வெறுத்தேனையா உன்னைய பெரியா உன்னைய பெரியா எதிரையா என்னே கையா அன்பே அன்பே
அனைத்தே பல நாள் உம்மையோ அறியா மறந்தே பிரிந்த அனைத்தே பல நாள் உம்மையோ அறியா மறந்தே பிரிந்த ஒரு ஸ்டான்ஸோ பாருங்க. அனைந்தேன் பல நாள் உம்மையோ மறியா மறந்தே தீர்ந்த துரோகியை அனைந்தேன் பல நாள் உம்மையோ மறியா மறந்தே தீர்ந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே. ஆமென். பக்தன் எவ்வளவு அழகாக பாடுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த மெய்ப்பொருளாகிய உண்மையான தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாக்கியமாக. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் இப்படிப்பட்டவங்க நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். ஆண்டவரே அறிவிக்கட்டாத உண்மை. ஆமென். நான் அறிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாப்பா. உண்மைதான் அறியாவிட்டால் உண்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என் வாழ்க்கை எங்கு போய் முடிந்திருக்கும் என்று தேவ பிள்ளைகள் புரிந்து ஆண்டவர் நன்றி செலுத்த சொல்லுகிறார்.
பேசலாம். அதன் பின்பு அவர் 500க்கு அதிகமான சகோதரருக்கும் இந்நாள் வரைக்கும் என்றால் இந்த நிருபத்தை எழுதுகிற அந்த நாள் வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்களா? உயிரோடு இருந்தார்கள். அடுத்தது பின்பு ஆனால் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். அல்லேலூயா. பாருங்கள், போல் சொல்ற எனக்கு தரிசனமானார். ராமன் யாருக்கு தரிசனமானார்? அல்லேலூயா. கடைசியில் எனக்கு தரிசனமானார். எங்க வச்சு? தமஸ்குவின் வாசல். அல்லேலூயா. ஒளியின் மூலமாய் கர்த்தர் அவரை சந்தித்தார். ஆமென். கண் பார்வை அற்றவனாக்கிலே விழுந்தார். ஆமென். கர்த்தர் கூப்பிட்டார், சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்து. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்றார். ஆமென். மகாபலிய தேவன் அவரை அறியாமல் இருந்ததான பவுல், அல்லேலூயா, இந்த பிறகு அல்லேலூயா அவருக்காக ஜீவனை கொடுக்க அவர் கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? நினைப்பது இயேசுவை சேவிப்பது உலகத்தில் வாழ்ந்து முடிப்பதற்கு அல்ல. உலக வாழ்க்கை எல்லா மனிதனுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆமென். எந்த தெய்வத்தை அவன் சேவித்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, இந்த நாட்டை சார்ந்தவனாலும் சரி, பெரியவனோ சிறியவனோ, செல்வந்தனோ ஐஸ்வர்யவானோ, ஞானவானோ, பட்டதாரி, அதிகாரியோ, ராஜாக்களோ, எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹalleluya. ஆனால் இந்த உலக வாழ்க்கை முடிகிறது என்றால் இதோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. ஹalleluya. மறுமை நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது. அந்த நித்திய வாழ்வு 2 பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மோட்ச வாழ்வு, இன்னொன்று அக்கினி கண்டவர் நரக கடல். ஆமென். ஏன் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த இயேசுவை நான் ஏன் வைராக்கியமாக பற்றிக் கொள்ள வேண்டும்? ஏன் இந்த இயேசுவை விட்டுவிடக் கூடாது? ஹalleluya. நீ பூமியில கண் மூடும் போது ஹalleluya 2 இடம் உனக்கு முன்னதாய் வர. ஒன்று பரலோக வாழ்வு, அக்கினி நரக கடல். ஆமென். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு ஹalleluya நமக்கு பூமியில வந்து ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம், ஆமென், மரித்து உயிர்த்த ஒரே தெய்வம் இயேசு. அவரை ஏற்றுக்கொள்ளாத எவ்வளவு பெரிய ராஜாக்களா இருந்தார், எவ்வளவு பெரிய ஞானவனா இருந்தார், எவ்வளவு பெரிய மனத்தலைவனா இருந்தார், ஆமென், அவனுக்கு கிடைக்கிற இடம் எந்த இடம்? அக்னியும் அந்த நரகத்திலிருந்து ஒன்றை என்னை கர்த்தர் பாதுகாத்தார் இல்லையா? கடைசி மூச்சு வரை கர்த்தருக்காக வாழ ஒன்றை ஒப்புக்கொடுக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், ஆமென், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், இயேசு எனக்கு ஜீவன். ஆமென். இயேசு எனக்கு ஜீவன். பாருங்க, வாசிட்டு நான் வேற ஏரியா போறேன், நாங்க டச் பண்ணாலும் வாசிக்க இருக்க முடியாது. 19 வருஷம் வாசிப்போம். அழகான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இம்மைக்குரிய உலக வாழ்க்கையில் நல்லது கிடைக்க, வியாதி குணமாக, பிரச்சனை விடுதலை கிடைக்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக மட்டும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருந்தால், இயேசுவை தொழுது கொள்ளாதவன் எல்லாருக்கும் வியாதி வந்து செத்துட்டா இருக்கான். வியாதி என்பது எல்லாருக்கும் முடியாது, பிரச்சனை என்பது எல்லாருக்கும் முடியாது, பசி என்பது எல்லாருக்கும் முடியாது, கடைப்பு என்பது எல்லாருக்கும் முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் எந்த மதத்தாலும் எந்த இனத்தாலும் எல்லாருக்கும் அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya. இம்மைக்காக அல்ல. ஏன்? இம்மையுள்ள நன்மைகளும் லாபங்களும் ஆசீர்வாதங்களும் செல்வமும் ஏழ்மையும் எல்லாம் உலகத்துல எல்லாரும் கிடைக்கும். ஆமென். ஆனால் அப்படி நம்ம இம்மைக்காக உலக காரியத்திற்காக நம்ம இயேசுவின் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் மற்ற எல்லாரையும் பார்க்க நம்ம யாரா இருப்போம்? பரிதவிக்கப்பட்டவர்களா. அந்த வார்த்தை சொன்னாங்க. உலக வாழ்க்கை என்ன செய்யற வாழ்க்கை? முடிந்து போற வாழ்க்கை. அவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சிடும், நமக்கு வாழ்க்கை முடிஞ்சிடும். அல்லேலூயா. மறுமை என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு
இல்லை என்றால் ஹalleluya இம்மையில் அவர்களை போல நம்ம என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம் சொல்ல புரியுதா அவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க ஜாலியா நம்ம ஐயோ செய்யக்கூடாது பேசக்கூடாது சிந்திக்கக்கூடாது பார்க்கக்கூடாது என்று சொல்லி வசனத்தின் மூலம் எச்சரிக்கப்பட்டு எங்க பார்த்தா ஒரு அடி செய்தியில் சிந்திச்ச ஒரு அடி எல்லாம் கேட்டு நம்ம எல்லாம் பயந்து ஆண்டு பயந்து உண்மையா பரிசுத்தமா நம்ம பரிசுத்தத்தை காத்து வாழணும் உலகத்தை நம்ம என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம் உலகத்தில் உள்ள அருவருப்புகளை நம்ம வெறுக்கிறோம் உலகத்துல பாவத்தை வெறுக்கிறோம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்று ஒதுங்குறோம் உலகத்தை நம்ம என்ன செய்யலாம் அனுபவிக்கிறது இப்படி இருந்து நம்ம அவங்கள போல நம்மளும் வாழ்க்கை முடியுதுன்னா பிரயோஜனமா இல்லையே சொல்ல புரியுதா அதான் ஸ்பெஷல் அதற்காக நமக்கு அழியாத ராஜ்யத்தை காத்துக்கொள்ளும் வாசிப்போம் அது தொடர்ந்து வாசிப்போம் 20ஆம் வசனம் கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலன் அல்லேலூயா என்னுடைய ஆண்டவர் மரித்தோரிலிருந்து என்ன செய்தார் உயிரோடு எழுந்தார் ஆதாமாகிய முதல் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனிதராய் வந்த இயேசு கிறிஸ்துவால் மரித்தோரின் உயிரோடு எழுந்தலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்திருந்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவன் அல்லேலூயா அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் முதல் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார் அல்லேலூயா தேவன் சொல்லுவார் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு ஆமென் அல்லேலூயா அவனால சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டு பூமியின் தூளில் என்ன செய்வார்கள் நித்திரை பண்ண வசனத்துல தானியல் இது யோவான்ல வரும்போது பேசலாம் அல்லேலூயா மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் வாசிக்கிற வசனத்தை விழித்து எழுந்திருப்பார்கள் மரித்தவர்கள் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது மரித்தவர்கள் அதில் சிலர் எப்படி வாசிப்போம் நித்திய ஜீவனுக்காக வாசிப்பது பாய்ந்து சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் நித்திய ஜீவனுக்கும் நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார் அல்லேலூயா உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை வேதம் நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு உறுதிப்படுத்துது அல்லேலூயா அவன் தங்கள் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார் ஆனால் அதுல முதல் பலனானவர் கிறிஸ்து எழுந்து விட்டார் அல்லேலூயா பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார் அதன் பின்பு என்ன உண்டா முடிவு உண்டா ஆமென் அதை இன்னும் உறுதிப்படுத்துகிற வசனமாக்கும் அதனுடைய 15வது அதிகாரத்துல அல்லேலூயா சரி 50வது வசனம் வாசிப்போம் சகோதரரே என்னவெனில் மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழியாமை இல்லை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அடைவதில்லை கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம் அனுபவமாக்கப்படும் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை தான் அனுபவமாக்கப்படும் அடுத்தது எக்காலம் தொனிக்கும் மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாமும் அருவாக்கப்படும் கைகளை தட்டி ஹல்லேலூயா கிறிஸ்தவத்தில் உள்ள அசைக்க முடியாத என்னது ஒரு நம்பிக்கை ஆமென் ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார் உயிரோடு 40 நாட்கள் உயிரோடு இருப்பதை
அப்போஸ்தலர் 1:5 வாசிப்போம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி போறதுக்கு முன்பதாக அவர் சொன்னது என்னவென்றால், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. என்ன அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இந்த பூமியில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. அது பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, நான் உலகத்தான் அல்ல, கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் என்ன செய்தார்? தெரிந்தெடுத்து இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் எங்கிருந்து நம்மை தெரிந்து கொண்டார்? உலகத்துல. 16 அதிகாரம் சொல்ற யோவான் 14 சொல்லப்பட்ட வாசிக்கிற வசனத்தை 17 வசனம் 17 அதிகாரத்துல, நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எங்கிருந்து தெரிந்தெடுத்தார்? உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எங்க வச்சிருக்கிறார்? உலகத்துல வச்சிருக்கிறார். ஹalleluya. அப்போ இந்த உலகத்துல வச்சி உலகம் நம்மில் ஒட்டாதபடி. ஆமென். நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாய் மாறிவிடாதபடி. ஆமென். வெற்றிகரமான ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஹalleluya தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஹalleluya. நாம் இந்த உலகத்துல தெரிந்தெடுத்து உலகத்தில் வைத்தால் நம் சொந்த முயற்சியிலேயோ சொந்த பலத்திலேயோ இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வாழ முடியாது. ஆமென். தெரிந்தெடுத்து நம்மை ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தேவன் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்முடைய சொந்த முயற்சி நம்ம என்ன செய்ய முடியாது, ஆயத்தப்படவும் முடியாது, வாழவும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், அல்லேலூயா, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, போகாதிருந்தால் தேற்றவாளன் போவேனே ஆகில். அல்லேலூயா. வாசிப்போம் வசனத்தை. போவேனே ஆகில் சொல்லுகிறேன் இருக்கும் போவேனே ஆகில் அனுப்புவேன். வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து அப்போ அந்த ஆவியானுடைய வேலை கையை வைத்து நான் சொன்ன உங்களுக்கு எங்கிருந்தா நம்ம தெரிந்து கொண்டா உலகத்துல இருந்தா எங்கெங்கயோ பிணைக்கப்பட்டு கலந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. காட்டில் நிற்கிற மரம் மற்ற மரங்களுடைய கிளைகளோடு பிணைந்து கிடப்பது போல் ஹalleluya நாம எல்லாரும் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆமென். நம்மை அங்கிருந்து அவர் வெட்டி பிரித்து எடுத்தார். ஹalleluya. பிரித்தெடுத்து நம்மை கொண்டு எங்கேயும் கொண்டு வைக்கல. ஹalleluya. இதே பூமியில வச்சிருக்கிறார். நாம் பாதுகாவலாய் நாம் எச்சரிக்கப்பட்டு வாழ்வதற்கு தான் தேவன் சபையை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அப்ப பூமியை நம்ம வைத்திருக்கிறோம்னா நம்முடைய சொந்த முயற்சியினால் நம்மை நாம் என்ன செய்ய முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. சொந்த முயற்சியினால் பாவத்தின் நினைச்சு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியாது. ஹalleluya. அத நாங்க வாசித்தோம். அவர் வந்து என்னது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். அப்ப நம்ம பாவம் எது, பரிசுத்தம் எது, அதான் அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் என்று சொல்லப்பட்டது. ஹalleluya. இதற்கு நமக்கு போதித்து நம்ம எழுச்சி நடத்தணும். ஆமென். ஆமென். பூமியில நாம் சரியான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நமக்கு யாருடைய துணை தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் கேள்விப்பட்ட நிறைவேற
எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி பரிசுத்தாவின் நிறைவு என்பது ஏதோ ஒரு கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கைகளை தட்டி போறதுக்கு அல்ல. ஹalleluya. அவரால் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹalleluya. அவரால் நடத்தப்பட வேண்டும். ஆமென். அவரால் உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். நல்ல சுப்பசாலியாகி ஹalleluya. பரிசுத்தாவியானவர் நம்மை வடிவமைத்து உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஹalleluya. இதை பெற்றுக் கொள்ளதான் அப்போஸ்தலர் 2:1 எப்படி என்ன சொல்லுங்க வாசிப்போம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு மனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ள அவர்கள் என்ன காத்திருந்தார். ஆமென். நான் உங்களுக்கு சொன்னேன். ஹalleluya. அதாவது எத்தனை நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள். அவர் பரமேறி சென்றதான நாளிலிருந்து 10வது நாள் பெந்தெக்கோஸ்து நாள். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து எத்தனாவது நாள்? 50வது நாள். ஹalleluya. 50வது நாள் என்ன நாள்? பெந்தெக்கோஸ்து நாள் என்பதாக கர்த்தர் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறார். ஹalleluya. ஆமென். அப்போ அவர் வாக்குத்தத்தம் பண்ணனதை கர்த்தர் அவர்களுக்கு பொழிந்தார். ஹalleluya. ஆண்டவரே இயேசுவும் கூட பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அவர் இந்த பூமியில வாழும்போது கூட அவருடைய மாமிச பலத்தில் வாழவில்லை. வாசிப்போம். இயேசு பரிசுத்தாவியினாலே நிறைந்தவரா. எதுல நிறைந்தாரு? பரிசுத்தாவியினால் நிறைந்தவராய் வாழ்ந்தார். ஹalleluya. அடுத்து நிறைந்தவராய் ஆவியானவராலே கொண்டு நடத்தப்பட்டார். ஹalleluya. ஒன்று நிரப்பப்பட்டார். ஹalleluya. இது வழி நடத்தப்பட்டார். நிரப்பப்படுவது ஒன்று, நடத்தப்படுவது ஒன்று. ஹalleluya. நாம் நிரப்பப்படுகிறோம், பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஆவியில நிரப்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். உண்மை. ஹalleluya. அதல்ல. ஹalleluya. அவரால் நடத்தப்பட வேண்டும். ஆமென். அவர் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளும். ஹalleluya. எங்க நடத்துவாரா? எதுக்குள்ள நடத்துவாரா? சத்தியத்துக்குள். எதற்குள்ள? சகல சத்தியத்துக்குள். சத்தியத்தை வெளியே கொண்டு போக மாட்டார். சத்தியத்தை வெளியே நம்ம போகணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதாவது நம்ம எச்சரிப்பார். ஹalleluya. சத்தமா சொல்றோம். இது சத்தமா சொல்லுவோம். இயேசுவின் மேல் இருந்த ஆவியானுடைய கிரியை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல அவருடைய 16 முதல் சில வசனத்தை வாசிப்போமாக. வந்து அப்போ வளர்ந்த ஒரு சொந்த ஊர்ல முதலாவது ஜெபாலயத்து போகிறார். போனப்போ வாசிக்கும்படியாக எழுந்து நின்றார். கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இயேசுவே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர், இயேசுவே ஆவியானவரால் நடத்தப்பட்டவர். அல்லேலூயா. இயேசுவே ஆவியின் பலத்தினால் அல்லேலூயா சாத்தானை ஜெயித்தவர். ஆமென். அல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன். ஆமென். பாருங்க 12ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் இயேசுவின் மேல் இருந்தது எதற்காக? அதை குறித்து ஏசாயா 61ல நாம் வாசிக்கும் போது 1 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போம். என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அப்போ ஆவியினால் அல்லேலூயா அவர் செயல்படுகிறார். கிறிஸ்து. அல்லேலூயா. யாருக்கு சுவிசேஷம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு. ஆமென். அது யார்? சிறுமை. அல்லேலூயா.
அல்லேலூயா. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தன் இருதயத்தை அர்ப்பணித்தவர்கள். சிறுமை என்றால் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தரித்திரர் இருக்கு. அல்லேலூயா. என்னது? வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரர் யாரு? அப்படி என்றால் இல்லாதவர்கள். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கு சிறுமைப்பட்டவர்கள். அப்ப என்ன இல்லாதவர்கள்? ஆமென். தேவனுடைய வார்த்தையை எதற்கும் எண்ணம் இல்லாதவர்கள், நான் என்ற எதிரெண்ணம் இல்லாதவர்கள். ஆமென். தன்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிற இறுதி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. வந்து அங்க ஒரு பிரச்சனை அங்க நடக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு இந்த பிரச்சனை கோஷ்டி மோதல் இருந்திருக்கு. ஆமென். என்ன மோதல்? நீ பெரியவனா நான் பெரியவனா? வாசிப்போம். வந்தாங்க, எல்லாரும் இயேசுட்ட வந்தாங்க. இயேசுட்ட நேரடியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு தைரியம் வேணும் உங்களுக்கு? இயேசுட்டே நேரடியாக போய் மேல பல்லவத்துல யார் பெரியவன்னு சொல்லி கேட்கணும்னா அவனோட இருதயத்து கூட எவ்வளவு நாம் பெரியவன் ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். அது என்ன விஷயம்? மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல ஒருவனை பாராட்டினார். யார? பாராட்டினார். எதற்கு பாராட்டினார்? என்னை குறித்து ஜனங்கள் எல்லாரும் யார் என்ன சொல்றாங்க, என்ன அறிவில் இருக்கிறோம். இப்ப எல்லாரும் பொதுவான கருத்தை சொல்றாங்க. அல்லேலூயா. எல்லாரையும் போல ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் பேசலாம். அப்ப அப்படி சொன்ன ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்ன யாருக்கு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப உடனே பேதுரு என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு பெற்றவுடன், ஆமென், சொன்னவுடன் இயேசு அவருக்கு சொன்னதான ஒரு வார்த்தை என்னவென்றால், நோக்கி சீமோனே நீ பாக்கியவான். அல்லேலூயா. இயேசு யார் என்பதை சரியாக அறிந்திருந்தார். ஆமென். சொல்லிட்டா கீழே சொல்றாரு. அல்லேலூயா. மாமிசம் ரத்தம் இந்த உலகம் என்ன செய்வது? வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற தேவனே உனக்கு. ஹல்லேலூயா. சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். அவனை கொண்டு நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் அங்கு ஒரு வார்த்தை அறிக்கை பண்ணுகிறார். இப்ப இந்த நேரத்துல அவன் அடக்கம் எல்லாருக்குள்ளே பரலோகத்துல யார் வெளியேறும்? ஆமென். ஆமென். பேதுருக்குள்ள இருக்கு. நான் நினைக்கிறேன் பேதுரு சொல்லுவாரு, ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? என்ன பண்ண? சபையை கட்டுன்னு சொல்லிட்டாரு. ஓவரா அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. தோத்துறாரு. தோத்துறாரு. அல்லேலூயா. இது மதிப்பு கொடுத்தாரு. ஆண்டவரே எனக்கு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு. நீ போய் என்ன போய் சாதாரண பேசுறது? இந்த கருத்து வேறுபாடுகள் அவருக்குள்ள கட்டாயம் வருவது வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் இயேசு வந்து கேட்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க? சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து லோகராஜ்யத்துல எவன் பெரியவன் என்று கேட்டார். அல்லேலூயா. எங்க பெரியவன்? அங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல சரி இல்ல கேட்டாரு. உடனே இயேசு என்ன பதில் சொல்றார்? வாசிங்க பாப்போம். ஒரு குழந்தையை இயேசுவிடத்தில் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவர்களுக்கு யார் பெரியவன் யார் சின்னவன் இவங்களுக்கு என்ன செய்ய இருக்கு? கற்றுக் கொடுக்க வேண்டியது. வேதத்துல இயேசு பல கற்றுக் கொடுத்தல் ஓமைகளை வைத்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விதைகளை பற்றியதான ஓமை, களை பயிரை குறித்த ஓமை பேசலாம். திராட்சை தோட்டத்தை குறித்த ஓமை. அல்லேலூயா. கல்யாண வீட்டை குறித்ததான ஓமை. ஆமென்.
பல உவமைகளை சொல்லி அவர்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் விளக்கி கொடுத்திருக்கிறார். இங்கே அதுபோல ஒரு எக்ஸாம்பிளுக்காக யாரை கூப்பிடுறாங்க? அர்த்தமா சொல்லுங்க. ஒரு குழந்தை வாமா, ஒன்னு அறியாத குழந்தை, அல்லேலூயா, அழைத்து அங்க நிறுத்தியாச்சு. அவர்களுக்கு முன்னாடி யார் நிறுத்தி இருக்கு? குழந்தை நிறுத்தி. அல்லேலூயா, எல்லாரும் பார்க்கிறோம். அல்லேலூயா, நான் கேட்டது ஒண்ணு, ஆண்டவர் செய்யறது ஒண்ணு. ஆமென். நான் கேட்டது என்ன? பரலோகத்துல யார் பெரியவர்? ஆண்டவர் எதுவுமே சொல்லல. அல்லேலூயா. அம்மா இங்க வா குட்டி, ஒரு 6 மாசம் இருக்குன்னு குழந்தை நிறுத்தி என்னது? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களை சொல்றேன். கையை விட சொல்றேன். பரலோகத்துல பெரிய வச்சுதான் எல்லாம் முக்கியமான முதல் காரியம். நீ பரலோகத்துக்கு போகலாம். புரிந்து கொள்ளுங்க. அவங்க கேட்டது என்ன? பரலோகத்துல யார் பெரியவர்? ஆண்டவர் சொல்றது என்ன? எனக்கு முதல்ல என்ன திரும்பணும்? சொல்லுங்க, மனம் திரும்பணும். அப்ப இந்த நான் என்ற எண்ணம் என்ன செய்யணும்? நீங்கணும். அல்லேலூயா. நான் பெரியவன் என்ற ஒரு சிந்தை இருக்கிறவன் எங்க போக முடியாது? சொல்லு, பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்ப நான் என்ற மன மேட்டுமையில் என்ன உண்டாகணும்? திரும்புதல் வேணும். ஒருவன் சரியாய் மனம் திரும்பினால், அல்லேலூயா, நான் என்ற மனமேட்டுமை நீங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உண்மையாக மனம் திரும்பி இருந்தால் ஆமென். ஆமென். என்ன உண்டாகாது? நான் எனக்கெல்லாம் தெரியும். அது யார் தெரியுமா? குடும்பம் என்ன தெரியுமா? எங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? அல்லேலூயா. படிப்பு என்ன தெரியுமா? மனம் திரும்பி இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பேச்சு உங்களுடைய வாயிலிருந்து வராது, வரக்கூடாது. அவர் சொல்றார் என்னது? மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் அங்க பிரவேசிக்கவே மாட்ட. பின்ன எப்படி பெரிய நிலைமை ஆகிறது? அங்க போறதுக்கு நீ மனம் திரும்பி யாரை போல மாறணும்? குழந்தையை போல மாற வேண்டி இருக்கு. அல்லேலூயா. நீ என்னமோ அங்க யார் பெரியவன்னு கேட்கிறிய? முதல்ல இங்க மாற்றம் வரட்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை என்றாலே அல்லேலூயா. ஆமென். நான் எனக்கு தெரியும். யார் தெரியுமா? என்கிட்ட வச்சிருக்க அந்த பேச்சுக்கே நீ மனம் சரியா திரும்பி இருந்தால் அந்த எண்ணம் வராது. உனக்குள்ள நீ பரலோகத்துக்கு பிரவேசிக்கிற போல பிரயாசப்படு. ஆமென். முதல்ல என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். உன்னுடைய இருதயம் யாரை போல மாறணும்? சிறு பிள்ளையை போல. சிறு பிள்ளையின் இருதயம் என்ன இருதயம்? எப்படி இருக்கும்? கபடம் இல்லாத இருதயம். அல்லேலூயா. அந்த இருதயம் கபடம் இல்லை. பகைமை உணர்வு இல்லை, வெறுப்பு இல்லை. ஆமென். நான் என்ற அகங்காரம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒரு குழந்தை என்று கர்த்தருக்கு எக்ஸாம்பிள் காட்டி வச்சிருந்தானே. அல்லேலூயா. தன் சொந்த முயற்சியில் அதாவது என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஆமென். சிறு குழந்தையை ஏன் கெடுத்து நிறுத்துகிறார் என்றால், ஆமென், அந்த குழந்தைக்கு தானாக செயல்பட திறன் இல்லை. ஆமென். தனக்கென்று ஒரு பலம் இல்லை. ஆமென். தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஒன்றை சேமிக்கிறதுக்கு தெரியாது. அல்லேலூயா.
அப்படி என்றால் முழு கண்ட்ரோலும் பெற்றோர் கண்ட்ரோல் இருக்கு, தாய் கண்ட்ரோல். சத்தமா சொல்லு. அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை, ஹalleluya, மனம் திரும்பி ஆமென், பரிசுத்த ஆவியாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வரணும். உன் சொந்த பலத்தை சார்ந்து வாழக்கூடாது என்று கர்த்தர் சொல்றார். உன் சுய திட்டத்தை நீ நிறைவேற்ற கூடாது என்று கர்த்தர் சொல்றார். எதை செய்தாலும் ஹalleluya, கர்த்தருடைய ஆவியாருடைய நடத்துதல். ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்ட வாசிகள் 2வது அதிகாரம், praise the Lord, அதனுடைய 46 வாசிகள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும். என்ன இருதயம்? கபடமில்லாத சொல்லுங்க. கபடமில்லாத இருதயம். கையை விடுங்க. அப்போ முதல் நூற்றாண்டில் இருந்த பரிசுத்தவான்கள் ஹalleluya கபடமில்லாத இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமென். ஆவியானவர் உனக்குள்ள கடந்து வந்தார். ஆமென். உனக்குள்ள கபடம் எல்லாம் விலகி போய்விடுகிறது. பரிசுத்த ஆவியின் சரியான நிறைவுக்குள் நீ கடந்து வருவாய் என்றால் ஹalleluya உள்ளான பகுதி ஆவியானவர் பண்படுத்துவார். கைகளை தட்டி அவர் பண்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறவர். ஒன்றாம் நூற்றாண்டில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட இருதயம்? கபடமில்லாத இருதயம். யார் மேல வெறுப்போ கசப்பையோ அவர்கள் துணிக்கவில்லை. ஆமென். அவருடைய மன திரும்புதல் சரியானதா இருந்தது. ஹalleluya அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பினார். ஆமென். ஹalleluya ஹalleluya. பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 ஒரு சில வசனம் வாசிப்போம். மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் வெண்கலம் போலவும் இருப்பேன். ஹalleluya ஹalleluya. அதுல சொல்றது என்ன சொல்லி இருக்கு? நான் மனுஷ பாஷை அடுத்தது பேசினாலும் உள்ளாத இருதயத்தில் பிறரை நேசிக்கிற, அன்பு பாராட்டுகிற, அதாவது கபடம் இல்லாத ஒரு இருதயம் உள்ள ஒரு குணம் முன்னில் வெளிப்படாவிட்டால் அல்லேலூயா என்னவா இருக்குமா? என்னது? வெண்கலம். ஆமென். வெண்கலம் பாட்டுக்கேற்றபடி போடுகிற தாளம் வேறு. மொத்தமா டான் 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 அடிக்கிற சத்தம் போடுகிற என்னது? வெண்கலம் போலவும் சும்மா கை தட்டுக்கிறாரு. என்னப்பா இது ஒரு கணக்கு இல்லாம எதுக்கு கை தட்டுறாங்க? நம்மளை பார்த்தா அப்படியே சொல்லுவாங்க அல்லேலூயா. எல்லாரும் கூட்டமா சேர்ந்து கை தட்டுறாங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் கையை கட்டுறேன், கையை தட்டுறேன். அப்போ வெளியே பார்ப்போம், என்ன சாமி கும்பிடுவோம். அங்கே போனாக்க எல்லாரும் முட்டி போட்டு என்ன செய்யணும்? கை தட்டணும் போட்டு. ஒரு வயசானவரால் புதுசாக அன்னைக்கு தான் வந்து வயசாக்கிறாரு 10-15 பேர் தான் இருந்தாங்க. எல்லாரும் அப்பதான் எல்லாரும் ஆவி வந்துருக்கு. எல்லாரும் எல்லாம் தருமோடு கூட்டாலும் போட்டு எல்லாம் கைத்தட்டு நடத்துது. அந்த நேரம் போது அந்த வயசானவங்க வந்து உள்ள வந்து எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களும் முட்டி இருந்தாங்க. பாவம் முடிஞ்சு விழுந்துருவா போல, அவ்வளோதான் அவங்க பலன். அவங்களும் அந்த மாதிரி என்ன செய்வோம்? இந்த சாமிக்கு என்ன செய்யணுமா? முட்டியில் அந்த முடியாம தான் முட்டி நிற்கணும் போட்டு. செத்தாலும் பரவாயில்ல, முட்டியில் வந்து சாப்பிடணும். நின்றுட்டு எல்லாரும் போல தலையை தூக்கி மேலே போட்டாங்க. எல்லாம் தட்டுறாங்க கையெடு. நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் வளைக்கிறாங்களா? இவங்களும் பார்த்தா ஒன்னோட மேடம் நானும் கொஞ்சம் பார்த்து பொறுக்கை பார்க்குறேன். அடிச்சு ரொம்ப முடியல. என்ன அவங்க சும்மா ஆயிடுச்சு பழகுறாங்க. அநேகருக்கு வந்த உடனே என்ன நினைப்படுது? மொத்தமாக கையெழுத்து வந்து என்ன நினைப்பாங்க? கையெடி கம்பெனி தான் போகுது. அவ்வளோதான். இங்கே சொல்லப்பட்டு எப்படி வெண்கலம் போலவும் எனக்கு மீனாக இருந்து அடிக்கிற சத்தம் போல. அடுத்தது, நீ எவ்வளவுதான் பெரிய வரம் பெற்ற நபராக இருந்தாலும்
பாத்தீங்களா? அப்போ எவ்வளவு தேவன் உன்னை உனக்கு கிருபை வரங்கள் என்பது தேவன் கொடுப்பது, தேவன் கொடுப்பது. கனி என்பது நீ அவரை கொடுப்பது. ஹல்லேலூயா, ஆமென். கிருபை வரம் வாஞ்சியோடு ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தீர்க்க தரிசன வரங்களை கொடுக்கிறார், ஊழிய வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, அது கொடுக்கிறார். உண்மை. உடனே பரிசுத்தமான கர்த்தர் அடுத்து என்ன சொல்றார்? உனக்கு என்ன வேணும்? அன்பு. அப்ப கனி நீ தேவனுக்கு கொடுப்பது, மரம் தேவன் உனக்கு கொடுப்பது. ஆமென். மரத்தை நீ தானா எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, அது கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆமென். ஆனா கனி நீ கொடுக்கணும். ஹல்லேலூயா. உன்னிலிருந்து கனி வெளிப்படணும்னா பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தவர். விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு விட்டால் ஒன்றுமில்லை. எல்லாரும் கொடுத்து நான் எல்லாரும் கொடுத்து சொன்னாலும் கொடுத்தாலும் உன்னோட அன்பு இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. அடுத்தது என்ன உள்ளது? நீடிய சாந்தம். ஹல்லேலூயா. அன்புக்கு என்ன இருக்கும்? நீடிய சாந்தம். அடுத்தது தயவு காட்டும் இருதயம் உள்ளது. அடுத்தது என்ன இல்ல? பொறாமைப்படாது. ஆமென். யார் எவ்வளவு நல்லா இருந்தாலும் பொறாமைப்படாது. ஹல்லேலூயா. யாராவது நம்ம கூட உள்ள ஆட்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க அல்லது ஒரு வருமானம் வருது, ஒரு தொழில முன்னேறிட்டாங்கன்னாலே எப்படி கிடந்தோம் தெரியுமா? யார் சொல்றது? விஷம் ஊசி. இதெல்லாம் கஞ்சிக்கெல்லாம் வழியில் நானே 2 நாள் அந்த அரிசியெல்லாம் கொடுத்துருவேன். எங்கள் திருப்பி அரிசி அங்கே ஒன்று சொல்கிறான், தான் பெரிய ஆளுகளோட காட்டுறது. அவனுக்கு பெருமையை பாருங்க. அப்போ அவன் பெருமைப்பட சாதனை போகிறான். இப்போ கொஞ்சம் சின்ன ஒரு வசதி என்று முன்னுக்கு வந்துட்டாலே மற்ற விசுவாசிகள் மேலே என்ன வருது? கிறிஸ்துவின் அன்பாக நிரப்பப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு என்ன என்ன இல்லை? பொறாமை. குழந்தை பொறாமை இல்லையா? அதான் காட்டுறாரு. குழந்தை தான் அங்க திருஷ்டாங்க. ஹல்லேலூயா. குழந்தை என்ன இல்லை? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எவ்வளவு மாறுது இல்லையா? உடனே மாறுமா? உடனே ஸ்டீரிங் போட்டு மாறிவிட்டேன். வசதி கேட்ட உடனே ஒரு எமோஷன் நான் மாறிவிட்டேன். இப்படி குழந்தையாட்ட பார்ப்போம். உடனே வச்சு கட்டி ஒரே நேரத்திலேயோ ஒரே நாளே சொல்றாங்க. நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிற நான் என்ற எண்ணங்களை எடுத்து போட்டு, பொறாமை என்ற பொல்லாத எண்ணத்தை எடுத்து போட்டு, கசப்பு எரிச்சலான எண்ணத்தை எடுத்து போட்டு, நம்முடைய இருதயத்தை பண்படுத்தி குழந்தையின் இருதயத்தை போன்ற ஒரு மனநிலையை கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியார். ஆமென். பரிசுத்த ஆவியார் எதன் மூலம்? வசனமாகிய சத்தியத்தின் மூலம். கையை வைத்து அதாக்கு நம்முடைய உள்ள இருக்கிற நான் வளர்ந்தவன் என்ற ஒரு எண்ணத்தை சத்திய தட்டும். அது சின்ன குறையோ பெரிய குறையோ, வசனம் என்பது யாருக்கும் சத்தியம் என்ன கொடுக்காது? பலன் கொடுக்காது. ஆமென். ரொம்ப படிச்சிருந்தாலும் சத்தியம் வந்து ரொம்ப இடிக்கும். ரொம்ப வசதியா இருந்தாலும் சத்தியம் ரொம்ப குத்தம் தோத்தம். அவ இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு. அப்படியே வசதியா இருந்தா வசதியா இருக்கிற தப்பல்ல, அவன் வசதியா இருக்கிற எண்ணமா தப்பு. நீ படிச்சது தப்பு இல்ல, படிச்சிருக்கிற என்பதான் தப்பு. நீ ஜாப்ல இருக்கிற தப்பு இல்ல, உன் ஜாப் கவர்மெண்ட் இதான் தப்பு. இதெல்லாம் வசனம் என்ன செய்யுது? சிந்தைகளை மாற்றி தேவன் அதான் சொல்லிட்டார், ஒருவன் மனம் திரும்பி இந்த சிறு குழந்தையை போல் ஆகாவிட்டால் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அந்த புதிதாக்கப்பட்ட கபடமில்லாத இருதயம் உள்ள ஒரு நபராய் நம்மை வணைந்து மாற்றுகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. எதன் மூலமாய்?
போயிருக்கோம். எவ்வளவு நீ ஆவியில அப்ப பாட சொன்னாலும் வசனம் இல்லைன்னா வேலை இல்லை. சொல்ல புரியுதா இல்லையா? எவ்வளவு ஆவியில் நிரம்பும் எடுத்து கல் எடுத்து இயேசு நாமத்தை வீசி சாசனம் பண்ணி வசனம் ஆவியானவர் வசனத்தோடு வருகிறது. வசனத்தோடு செயல்படாத ஆவி தேவனுடைய ஆவி இல்லை. இன்னும் சொல்ல போன நிரம்பலாம் தேவனுடைய ஆவி அல்ல என்று நான் முழுமை சொல்லவில்லை. அது பயனற்ற நிறைவு. புரியுதா இல்லையா? தன்னுடைய ஆவி இருக்காது வேற விஷயம். வசனத்தோடு உனக்குள் செயல்படாத நிறைவு அல்லேலூயா ஆமென் உன் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வர அதற்கு நம்மை தேவன் உருவாக்குகிறார். எங்கேயும் தெரிந்து கொண்டார். உனக்கு நம்ம வச்சிருக்கிறது நம்மளுக்கு நிறைய இருக்குது. இப்போ நல்லவன் நம்ம சொல்லுவோம். நம்ம கோபப்படுற செயல் வந்தாலும் தெரியும் நம்மளோட கோபம் இருக்கிறது. பிரச்சனை வராமல் இருக்கிறதோட நம்ம குழந்தை உள்ளோம். அந்த குழந்தை எப்போ அம்மாவை பிடிச்சுக்கிட்டோமா அந்த குழந்தை ஐயா சோத்திரம் ஐயா தான் பிரச்சனை என்று ஒன்று வந்தாலும் கடிகரா அப்படி திரும்பி ஸ்டைலே என்ன குரல் ஒன்றா இருக்கு. எப்படி இருக்கும் மதியா போயிட்டு பார்த்தே கீழே சாசிக்கு எழுதி வந்திருக்காங்க. அந்த நம்மிடத்துக்கு பல ஜென்ம சுபாவங்கள் அந்த பழைய சில எண்ணங்கள் பல இருக்கும். இந்த திமுறெல்லாம் கரெக்ட் பண்றது யாருக்கு வேலை? வெறாமிக்க வேலை. ஆவிய வசனத்து மூலம் தான் நிகழ்ச்சி. ரொம்ப ஆவிய நிரம்பினால அந்த ஓணம் மனக்குள்ள படுத்து கிடக்கும். அல்லேலூயா. ஆவிய நிரம்பினார். ஓ ஸ்தோத்திரம் என்று ரொம்ப வல்லமையாக தேவன் நிரம்பினார். சொல்லிடுவோம். ஆனால் அப்புறம் ரொம்ப யாராவது ஒன்று சொன்னா தெரியும். யார் பார்த்து சொல்ல அந்த வெடி பார்த்தீங்களா? அந்த நமக்கு அந்த வார்த்தையை சகிக்கிற இறுதியும் வரல. காரணம் என்ன? எங்க மாறல? உள்ள மாறல. இங்க கை தட்டணும். ரொம்ப அந்த வெறும் கை தட்டு உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. ஆவியானவர் வசனத்து மூலம் அவனை உருவாக்கு. அதற்கு தான் சபை. ஆமென். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அதனால அல்லேலூயா தேவனுடைய சொல்லுவோம். அதனால தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளாத இருதயம் என்ன செய்யணும்? குழந்தையை போல. அதான் சீசனுக்கு சொன்னார். ஆமென். அந்த 1:13 மீதி அடுத்த வசனம் பாயிண்ட் வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தமும் சாந்தம் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. தன்னை உன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைக்க மாட்டார். ஆமென். நான் சொல்றேன் யாரும் அவரால் ரொம்ப பாவம் அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு ரொம்ப நல்ல வேற கூப்பிடலாம். யாராவது கூப்பிடாது யோசித்தோட அந்த சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு நல்ல பிரதராக்கன்னு சொன்னாலும் அவரை மாட்ட முடியாத பெருமை வந்துடும். தன்னை புகழாது. நான் தான் சரி, நான் தான் சொன்னார். கொடுப்பதற்கு கூட வலதுகை கொடுப்பதை அவன் இவன் அதிகமாய் கொடுத்தான் என்ற ஒரு பப்ளிசிட்டி எங்கேயும் போயிடக்கூடாது. பப்ளிசிட்டி ஒன்று ஆயிட்டாரு. அங்க உனக்கு என்ன வந்து தெரிஞ்சு சொல்ல முடியல. நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சுட்டோம்னா யாரும் செய்தது பேர் சொல்லப்படாத சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. முடியும் எல்லாருக்கும் யார் வாங்கி அந்த ஆளை பார்த்துக்கூடாது. அது பெருமை வருதா இல்லையா? அதற்கூடாது. எவ்வளவு எல்லாமே எப்படி இருக்கும்? சஸ்பென்ஸாகவே இருக்கும். தேவனுடைய காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்க. தன்னை புகழாது.
என்ன சொன்னாலும் கேட்காது. புத்தி சொன்னாலும் ஒரு இருமாப்பு என்றால் ஒரு இறுதிய கடினம் கொண்ட ஒரு குணம். வளையா மனநிலை, சாயான இருதயம், சொல்லுகிற ஆலோசனையை எடுக்கும் இருதயம் இல்லை. அதை கல்லாகவே முக்கார வெடிச்சிடும். அந்த ஒரு மாதிரி சிலவங்களா என்ன சொல்லணும், கல்லு மாதிரி கொஞ்சம் கூடப்பா கொஞ்சம் சில விஷயம் எனக்கு புத்தி உண்டு. சரி என்ன பண்றது, திரும்பி வரல கரெக்ட் என்ன பண்றது அப்படியே இறுதி எந்த குழந்தை எதை மாறணும், குழந்தைய போய் மாறணும் ஐயா. அதுக்காக கட்ட வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். கொஞ்சம் விட்டு கொடு. யாருக்கு? வசனமாகிய சம்மட்டில் இடம் கொடு. அல்லேலூயா. வசனத்துக்கு பேர் இருமுறை கருக்குள்ள பட்டி, கண்மலை வரைக்கும் சம்மட்டி. அடுத்தது என்னது? அக்கினி தலைமையில இருக்கு. அடுத்து காற்று. ஆமென். காற்று நல்லா இருக்கு. அல்லேலூயா. நெருப்பு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமென். சம்மட்டி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்மை மாற்றி அமைக்கிறவர் ஆவியானவர். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடன் நமக்குள்ள மாற்றங்கள் முழுமையா வராது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாரத்தில் நமக்கு பெரிய ஒரு மாற்றம் வந்தது, ஒரு ஃபீலிங் இருக்கும். கோபப்பட மாட்டோம், அன்பா இருப்பீங்களா, அது அந்த நேரம் புதுசா இருக்கிறதுனால அதை நீங்க என்ன செய்யணும், கரெக்டா கொண்டு போனோம்னா பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்படுகிற வசனத்துக்கு என்னோட இருதயத்தை என்ன செய்ய ஒப்பு கொடுத்து வாழ வாழ ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட பக்குவம் இருந்தோ அந்த பக்குவத்தை கடைசி வரை கடைபிடிக்கும். அப்ப பல சூழ்நிலை வரும். சில நேரம் நம்ம இருதயம் கடினப்படும், ரொம்ப வருத்தம் வரும், டென்ஷன் வரும், கோவப்படுவோம், பகைகளை மனசுல கொண்டு வந்து வச்சிருவோம், எரிச்சலாக இருந்துருவோம். எல்லாம் மனுஷன்கிட்ட உள்ளதுதான். அல்லேலூயா. இதெல்லாம் மானுஷிகமான குணங்கள். எரிச்சல்கள், கோபங்கள், பொறாமைகள், பகைமை உணர்வு, மன்னிக்க முடியாமை, இதெல்லாம் யார்கிட்ட உள்ளது? மனுஷன்கிட்ட உள்ளது. ஆனா நம்ம அதை சுமத்துல நிற்கக்கூடாது. ஒரு இருதயத்தை குழந்தை போன்ற ஒரு சிந்தையோட இருதயம் மாற்ற தேவன் விரும்புகிறார். நீ அங்க தேவைப்படுறதுனால அதுக்குதான் கர்த்தர் நம்ம சத்தியங்களை போதிக்கிறது. ஆமென். சும்மா நம்ம அதை கை தட்டல. அல்லேலூயா. சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை அனுசத்தியங்களை என்ன செய்ய விடுதலை மாற்றத்தை உண்டு. மனம் என்ன செய்ய புதிதாக்கப்பட்டு ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தகுதி அடைந்த ஒரு வாழ்க்கை பூமியில வாழ்வதற்கு தான் கர்த்தர் கொண்டு வச்சிருக்காங்க. வேலை செய்கிறது தான் பரிசுத்த நம்முடைய வாழ்க்கையை ஒன்று திரும்பி பார்ப்போம். ஆமென். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் படிப்போம். தேவ சமூகத்தில் தன்னை பற்றி பெரிதாக எண்ணிக்கொண்டு வந்தார். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவர்? இருதயத்துக்குள் அப்படி ஒரு எண்ணம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், பரலோகத்துல பெரியவனா இருக்கிறது சின்னதா இருக்கு ரெண்டாவது காரியம். முதல்ல நீ பரலோகத்துக்கு போனாலே உன்னோட இருதயம் எப்படி மாறணும்? குழந்தை எப்படி மாறணும்? அதான் விஷயம். பரலோகத்தில் அந்த நான் என்றவர்களுக்கு அங்கு இடம் இல்லை. தற்பெருமை உள்ளவர்களுக்கு அங்கு இடமில்லை. ஆமென். அப்போ நம்முடைய உள்ளான இருதயத்தில் பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டியது. ஒரு மனம் திரும்பி ஆமென் பிள்ளையை போல் ஆகாவிட்டால் ஆமென் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ஆனந்த ஒப்பு இறுதி ஒரு பரிசுத்தமான இருதயமா, நீங்கள் விரும்புகிற ஒரு நிலை உள்ளது இருதயமா, என் இருதயம் மாற என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். உம்மை போல உமக்கா என்னை தந்தேனையா உம்மை உமக்கா என்னை தந்தேனையா வாழ்ந்தாலும் உம்மோடு
ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளில் கடந்தோம். பரிசுத்தாவின் நிறைவை பெற்றதான அப்போஸ்தலர் காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் சபை மக்கள் கவனமில்லாத இருதயத்தோடு மனதிரும்பி சிறு பிள்ளை போல ஆகாவிட்டார் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அந்த நிலையில் நாங்கள் உங்களுடைய இறுதியும் பண்படுத்தப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக காணப்படத்தக்கதா கர்த்தர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. வசனத்திற்கிற ஒரு உள்ளங்கள் பேசுவீராக, இடைபெறுவீராக. மறுரூபத்தின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். பெரிய காட்சி இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே.